இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் வந்து எதனால் வருது? ப்ராப்ளம் இன் லிவர் கான்ஜுகேஷன். அப்படின்னா என்ன? ஹெப்படைசிஸ் டேமேஜ் ஆகிறதுனால அன்கான்ஜுகேட் பிலிரூபின் வந்து கான்ஜுகேட் பிலிரூபினாக மாறுறதுல பிரச்சனை இருக்குது. அதுதான் கான்ஜுகேஷன் சொல்கிறோம். அந்த கான்ஜுகேஷன் பிரச்சனை தான் சொல்கிறோம். ஹெப்படோசைட்ஸ், அதாவது லிவர் செல்ஸ் ஹெப்படோசைட்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமான அன்கான்ஜுகேட் பிலிரூபின் தான் கான்ஜுகேட் பிலிரூபினாக மாறும். ஏன்னா இப்போ டேமேஜ் ஆகுது இல்லையா, அது ஒரு என்ஜைம் இருக்குது. என்ன என்ஜைமு? யூஜிடி. ஸோ அதுலேயும் பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். அன்கான்ஜுகேட் பிலிரூபின் வந்து கான்ஜுகேட் பிலிரூபினாக மாறுறதுல பிரச்சனை இருக்குது. அப்படின்றப்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறுற கான்ஜுகேட் பிலிரூபினும் பிளட்டில் லீக் ஆகிடுது. ஸோ பிளட் பிக்சர் எப்படி இருக்குன்னா அன்கான்ஜுகேட் பிலிரூபினும் அதிகமாக இருக்கும், கான்ஜுகேட் பிலிரூபினும் அதிகமாக இருக்கும். எதில்? ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸில். ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸில் அன்கான்ஜுகேட் பிலிரூபினும் அதிகமாக இருக்கும், கான்ஜுகேட் பிலிரூபினும் அதிகமாக இருக்கும். ஒரு சில சிண்ட்ரோம்ஸ்லாம் இருக்குது, கில்பர்ட் சிண்ட்ரோம் சொல்லிட்டு, டெஃபிஷியன்சி இன் யூஜிடி. நான் சொல்லிட்டேன், அன்கான்ஜுகேட் பிலிரூபின் வந்து கான்ஜுகேட் பிலிரூபினாக மாறணும்னா நமக்கு யூஜிடின்ற என்ஜைமோட உதவி தேவை. ஓகே, ஸோ கொஞ்சமான அன்கான்ஜுகேட் பிலிரூபின் தான் கான்ஜுகேட் பிலிரூபினாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 அன்கான்ஜுகேட் பிலிரூபின் இருந்துச்சுன்னா அதில் பாதி தான் கான்ஜுகேட் பிலிரூபினாக மாறும். ஸோ கில்பர்ட் சிண்ட்ரோமில் அன்கான்ஜுகேட் பிலிரூபின் லெவல் அதிகமாக இருக்கும். அடுத்து கிப்லர்-நஜார் சிண்ட்ரோம். இதில் வந்து யூஜிடின்ற என்ஜைம் வந்து சுத்தமாக இருக்காது, அது அப்சன்ஸ் ஆஃப் யூஜிடி. ஸோ அன்கான்ஜுகேட் பிலிரூபின் வந்து கான்ஜுகேட்டட் பிலிரூபினாக சுத்தமாக மாறுது. அதனால் அன்கான்ஜுகேட் பிலிரூபின் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஃபேட்டல் அண்ட் லைஃப் த்ரெட்டனிங் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அன்கான்ஜுகேட் பிலிரூபின்றது பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி போகும். ஸோ அதனால் பிரச்சனை நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்குது? ஃபீவர், இச்சிங், ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின், லிவர் எங்கே இருக்குது, ஹெப்படோமெகலி, அசைட்டிஸ். ஓகே, அசைட்டிஸ்னால் ஒன்றும் இல்லை, அப்டாமினல் அந்த பெரிட்டோனியல் ஃப்ளூயிட் அக்யூமுலேட் தான் அசைட்டிஸ்ன்றோம். மெகலினா சைஸ் பெருசாக வருது, ஹெப்பட்டோனா லிவர் பெருசாக வருது. ரைட் அப்பர் குவாட்ரண்ட் பெயின்னா லிவர் எங்கே இருக்குது? ரைட் அப்பர் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குது. பெருசாச்சுன்னா வலி இருக்கும், லிவர் செல் ஒன்று டேமேஜ் ஆகிறதுனால வலி இருக்கும். இச்சிங் இருக்கும், இச்சிங் கண்டிப்பாக இருக்கும், ஃபீவரும் இருக்கும். அடுத்து காசஸ் பார்த்தோம்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். என்னென்ன வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்? ஹெப்படைட்டிஸ் பி அந்த மாதிரி. ஆல்கஹால் லிவர் டிசீஸ். ஆல்கஹால் அதிகமாக எடுத்தால் லிவர் டேமேஜ் பண்ணுறோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பர்டிகுலர் என்ன நடக்குது? ஆல்கஹால் எடுக்கிறதுனால மைட்டோகாண்ட்ரியா தெரியுது இல்லையா, மைட்டோகாண்ட்ரியோட லேயர் வந்து ஏஎஸ்டினால் ஆயிருக்கு. ஏஎஸ்டினா அஸ்பார்டேட் டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த ஆல்கஹால் எடுக்கிறப்ப அது வந்து அஃபெக்ட் ஆகுது. அதனால் இந்த ஏஎஸ்டி வந்து பிளட்டில் அதிகமாக இருக்கும். நம்ம சொன்னோம் பிளட் பிக்சர் பார்க்க போகிறோம். சொல்கிறேன் இப்போ வந்து பர்டிகுலராக லிவர் என்ஜைம்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். என் லிவர் டேமேஜ் ஆகிடுச்சு, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு மார்க்கர் மாதிரி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய என்ஜைம்ஸை அதிகப்படுத்தி விடும். வேறு என்ன கண்டிஷன் இருக்குது? ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ். அடுத்து என்ஏஎஃப்எல்டினா ஒன்றும் இல்லை, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அடுத்து இஸ்கெமிக் ஹெப்படைட்டிஸ். அடுத்து ட்ரக்ஸ் ஆர் டாக்ஸின்ஸ். எக்ஸாம்பிள் பேராசிட்டமால் ஓவர்டோஸ். பேராசிட்டமால் அதிகமாக எடுக்கிறதுனால நமக்கு லிவர் ஃபெயிலியர் வர வாய்ப்பு இருக்குது, இந்த ஹெப்பட்டிக் ஜாண்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பிளட் ஒர்க். நார்மலாக சொல்லிட்டேன், லிவரில் வந்து டேமேஜ் இருக்கிறதுனால, ஹெப்படோசைட்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால ஏஎல்டி லெவல் ஏஎஸ்டி லெவல் அதிகமாக இருக்கும். ப்ரிடாமினன்ட்லி, அதாவது ஏஎஸ்டி லெவல் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆல்கஹாலிக் பேஷண்ட், அதாவது ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸில் ஏஎஸ்டி சாதாரணமாகவே அதிகமாக இருக்கும். அப்புறம் கிளாட்டிங் டைம் அதிகமாக இருக்கும். லிவர் என்ஜைம்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால கிளாட்டிங் டைம் அதிகமாக இருக்கும். அடுத்து ஆல்புமின் லெவல் கம்மியாயிரும். ஆல்புமின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா எடேமா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து யூரின் அண்ட் ஸ்டூல் கலர். யூரின் வந்து ரெட் ஆர் கோலா கலர் யூரின் சொல்கிறோம். ஏன்னா கான்ஜுகேட் பிலிரூபின் தான் சொல்லிட்டோமே பிளட்டில் லீக் ஆகுதுன்ட்டு. அது எது பிளட்டை யார் ஃபில்டர் பண்ணுறா? கிட்னி அதிகமாக கான்ஜுகேட் பிலிரூபின் ஃபில்டர் பண்ண முடிஞ்சுன்னா யூரின்லேயும் பிலிரூபின் இருக்கும் அப்படியே. ஸோ அது வந்து பிலிரூபின் யூரியான்னு சொல்கிறோம். ஸோ ரெட் ஆர் கோலா கலர்ட் யூரின். அடுத்து ஸ்டூல் என்ன கலரில் இருக்கும்? டேமேஜை பொறுத்து இருக்கும். நார்மல் கலராக இருந்துச்சுன்னா டேமேஜ் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும், ஆனால் டேமேஜ் இருக்குது.
ஆனால் க்ளே கலர்ட் ஆர் பேலாக இருந்துச்சுன்னா, க்ளே கலர்ட் ஆர் ப்ளேனா உங்களுக்கு புரியும் க்ளே கலர் எப்படி இருக்கும்ன்ட்டு. நார்மலாக இருக்கும், இல்லைன்னா பேல் கலராக இருக்கும்னு சொல்லிட்டோம் ஸ்டூலு. ஏன்னா கொஞ்சமான கான்ஜுகேட்டட் பிலிருபின் தான் பைல் வழியாக போகுது. மீதி கான்ஜுகேட்டட் பிலிருபின் எல்லாமே பிளட்டு உள்ள கலந்துருது. ஸோ லெஸ் ஸ்டெர்கோபிலின், அதாவது இந்த கான்ஜுகேட் பிலிருபின் இன்டெஸ்டைனில் போனால் தான் இந்த ஸ்டெர்கோபிலின் அதிகமாக ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் கான்ஜுகேட் பிலிருபின் போனான்னா கொஞ்சமாக தான் ஃபார்ம் ஆகும், இல்லை சுத்தமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ கான்ஜுகேட் பிலிருபின் வந்து கம்மியாக இருந்தனால ஸ்டெர்கோபிலின் ஃபார்ம் ஆகுது. அதனால தான் நமக்கு பேல் கலர் ஸ்டூல் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடச்ச மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். தேங்க்யூ.